அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பற்றியெறியும் எண்ணிக்கிடங்கு துபாய்க்கான விமானங்களை ரத்து செய்த எமிரேட்ஸ். இந்தியாவில் மருத்துவமனை ஒன்றில் பயங்கர தீ விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் USS GRF விமானம் தாங்கி கப்பல் ஆதரவுகளை தாக்க தயாராகும் ஈரான். நெதன்யாகுவை துரத்தி கொலை செய்வோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. கார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள இந்திய கப்பல்கள் மீட்டெடுக்க தீவிர நடவடிக்கையில் இந்தியா. ஈரான் உச்ச தலைவருக்காக களமிறங்கிய ஆபத்தான கருப்பு படைகள். பின்னணியில் நோப்பு, அமெரிக்காவுக்கு கசிந்த ரகசிய தகவல். நேபாள் மலையிலிருந்து கீழே விழுந்த EV வாகனம், 7 இந்திய பக்தர்கள் பலி. விரிவடையும் பிராந்திய போர் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து துருக்கி அமைச்சர் கூறும் கருத்து. ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் கவுதிகள். நிலைமை மோசமாகியுள்ளன, அமெரிக்கர்களை ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிய நேட்டோ, கடும் கோபத்தில் ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் 2 வாரங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு வலுவான பதிலடி கொடுத்து வரும் ஈரான், அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள அரபு நாடுகளிலும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பாரசீக வளைகுடாவில் உள்ள கார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கும் ஈரான் அந்த வழியாக செல்லும் சர்வதேச நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட வணிக கப்பல்களையும் தாக்கி வருகின்றது. இதற்கிடையில் துபாய் விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு பற்றியெறிந்து வருவதன் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெய் கிடங்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் விமானங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் திடீரென ஏற்பட்ட தீயினால் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கு பின்னர் 23 நோயாளிகள் வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டதுடன் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஆர்ட்ஃபோர்ட் விமான தாங்கி கப்பலின் ஆதரவு வலையமைப்புகள் குறிவைக்கப்படும் என்று ஈரான் அதிகாரப்பூர்வ அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இது மத்திய கிழக்கில் நடைபெறும் தற்போதைய போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் நிலையில் வெளியாகியுள்ளது. ஈரானின் கதாம் அல் அன்பியா சென்ட்ரல் ஹெட்குவார்ட்டர்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஜெரால்ட் ஆர்ட்ஃபோர்ட் கப்பல் குழுவுக்கு ஆதரவளிக்கும் லாஜிஸ்டிக் மற்றும் சேவை மையங்கள் சட்டப்பூர்வமான ராணுவ இலக்குகளாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானிய ஊடகங்களில் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கப்பலின் இருப்பு இஸ்லாமிய குடியரசுக்கு நேரடி அச்சுறுத்தல் என கூறப்பட்டுள்ளது. ஜெட்டா துறைமுகத்தில் கப்பல் தங்கியிருப்பதாக சில அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இந்த அச்சுறுத்தல் வெளியானது மத்திய கிழக்கு போர் 16ஆம் நாளை எட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கார்முஸ் நீரியை பாதுகாக்க பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதல்களை சுற்றுச்சூழல் அழிவு எனவும் கண்டித்துள்ளார். அத்துடன் கார்முஸ் நீர்நிலை வழியாக வரும் எதிரி நாட்டு கப்பல்களை தீ வைத்து கொளுத்துவோம் மற்றும் ஈரான் சூளுரைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஆர்ட்ஃபோர்ட் கப்பலும்
சில நாட்களுக்கு முன்பு பற்றி எறிந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈரானின் தாக்குதலில் அமெரிக்காவின் 6 கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளானமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வோம் என்று பகிரங்க அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரடியாக குறிவைத்து கொலை அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளது. ஐஆர்ஜிசியின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த குழந்தை கொலைகார குற்றவாளி உயிருடன் இருந்தால் அவரை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வதை தொடர்போம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானின் அரசு ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் சமூக ஊடகங்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டார், காணாமல் போனார் என்ற வதந்திகள் பரவிய பின்னணியில் குறித்த அறிக்கை வெளிவந்துள்ளது. அத்தகைய வதந்திகளை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் பொய்யான செய்தி என்று மறுத்து நெதன்யாகு நலமுடன் இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து தடைகள் குறைந்து வருவதாக இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். நான் தற்போது அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த உரையாடல்கள் சில பலன்களை அளித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் கார்முஜ் ஜலசந்தி வழியாக அனைத்து இந்திய கப்பல்களும் செல்ல அனுமதிக்கும் வகையில் முழுமையான ஒப்பந்தம் எதுவும் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை அடுத்து இந்திய கொடியுடன் பயணித்த 2 எரிவாயு கப்பல்கள் சனிக்கிழமை அந்த நீரிணையை கடந்தன. இருப்பினும் மேலும் 22 இந்திய கப்பல்கள் அப்பகுதியில் செல்ல அனுமதி பெற காத்திருக்கின்றன. வளைகுடா பகுதியில் மோதல் தீவிரமடைந்த பின்னணியில் இந்த நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பிப்ரவரி 28ஆம் தேதி விரிவான தாக்குதல்களை மேற்கொண்டதை அடுத்து மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்தது. இதன் பின்னர் ஈரான் பெர்ஷியன் நீர்நிலை மற்றும் அரேபிய கடலிடையே இணைப்பாக உள்ள கார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை குறிப்பிடத்தக்க அளவில் கட்டுப்படுத்தியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தின் சுமார் 1/5 பகுதி இந்த நீர்நிலை வழியாகவே நடைபெறுகிறது. இந்த நீர்நிலை இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியின் சுமார் 40-50% இந்த பாதை வழியாக வருகின்றது. அதேபோல் திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதியின் பாதியளவும் மற்றும் பெரும்பாலான எல்பிஜி அனுமதிப்புகளும் இதன் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி நோப்போ எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதாகவும் படையின் பின்னணி குறித்தும் அமெரிக்காவுக்கு பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கிய முதல் நாளிலேயே ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அயதுல்லா அலி ஹமேனியின் மகன் மொஜ்தபா ஹமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மொஜ்தபா ஹமேனியின் தேர்வை இஸ்ரேல் அமெரிக்கா விரும்பாத நிலையில் அவரையும் கொல்ல இஸ்ரேல் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் மொஜ்தபா ஹமேனி படுகாயமடைந்து கோமா நிலையில் உள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுபற்றி அமெரிக்கா தரப்பில் மொஜ்தபா ஹமேனி படுகாயத்துடன் உயிருடன் இருக்கலாம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் மொஜ்தபா ஹமேனி நோப்போ எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதோடு இதுதான் அமெரிக்காவுக்கு அந்த நோப்போ படையின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தவிர ஈரானில் இருக்கும் ஐஆர்ஜிசியை விட ஆபத்தான படையான நோப்போ கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கருப்பு சீருடையில் வலம் வரும் படை உள்நாட்டில் அரசுக்கு எதிரான கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணியையும் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டிலேயே மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக நோப்போ படையை அமெரிக்கா தடை செய்திருந்த நிலையில் தற்போது ஈரான் உச்ச தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது மொஜ்தபா ஹமேனி இந்த நோப்போ படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் நேற்று மாலை நடந்த விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 7 பக்தர்கள் உயிரிழந்தனர். நேபாளின் புகழ்பெற்ற இந்து வழிபாட்டு தலமான மெனகாமெனா கோவில் அருகே உள்ள காந்தர் என்ற மலைப்பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது.
மலையில் இருந்து இறங்கும் போது கட்டுப்பாட்டு இழந்த மின்சார வாகனம் சுமார் 150 முதல் 200 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்தது. இதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்குத்தான மலைப்பாதையில் இறங்கும் போது மின்சார வாகனத்தின் பிரேக் சரியாக செயல்படாததே விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் மேற்காசிய நாடுகளில் விரிவடைந்து வரும் நிலையில் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து துருக்கி அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்திய போர் விரிவடைந்து வரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. துருக்கி அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு நட்பு நாடாகும். இந்த சண்டையில் துருக்கி விலகி இருக்கிறது என்றாலும் இரு நாடுகளுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜதந்திர முயற்சி மேற்கொள்ளப்படுமா என்று துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ககன் பிடனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளிக்கையில், ராஜதந்திர ரீதியிலான முயற்சிக்கு உகந்த சூழ்நிலை தற்போது இல்லை. துரோகம் இழைக்கப்படுவதாக ஈரான் உணர்கிறது. ஏனென்றால் அணுசக்தி திட்டம் தொடர்பாக 2வது முறையாக பேசிக் கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இருந்த போதிலும் எந்த ஒரு விவேகமான மறைமுக ராஜதந்திர நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக நான் கருதுகின்றேன். நாங்கள் தூண்டப்படுகின்றோம், தூண்டப்படுவோம் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் துருக்கியின் டாப் முன்னுரிமை இந்த போரில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். இவ்வாறு கெகன் பிடன் தெரிவித்துள்ளார். துருக்கி அமைச்சரவையில் கெகன் பிடன் சக்தி வாய்ந்த நபராக உள்ளார். அவர் அதிபர் எர்டோகனுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர். துருக்கியின் புலனாய்வுத்துறை தலைவராக இருந்து கெகன் பிடன் 2023ஆம் ஆண்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஈரான் துருக்கி நோக்கி 3 ஏவுகணைகளை வீசி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்தது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் கார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. அந்த வழியாக செல்ல முயலும் எந்த ஒரு கப்பலும் அழிக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்தது. எனவே எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி கார்முஸ் ஜலசந்தி மூடலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி படையினர்கள் களமிறங்கியுள்ளனர். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஜலசந்தியான பாப் எல் மாண்டோப் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் பெரும்பாலான வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையான பாப் எல் மாண்டோப் வழியாக பயணிக்கின்றன. இதனால் இந்த வழித்தடத்தில் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த அதிகரித்த கப்பல் போக்குவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக கவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 முக்கிய கடல் வழித்தடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பது உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. இவ்வாறு ஈரானுக்கு ஆதரவாக கவுதிகளின் இந்த நடவடிக்கை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளியேறுமாறு அமெரிக்கா தனது குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க குடிமக்கள் ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக இப்போதைய ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்று தூதரகம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்களால் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இதனால் ஈராக்கில் தங்கும் அமெரிக்கர்கள் தங்கள் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில் அமெரிக்க ராணுவ மையங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இந்த மோதல் பிராந்திய போராக வெடிக்கும் ஆபத்து மேலோங்கியுள்ளது. இதனால் நிலைமை மோசமாகியுள்ள சூழலில் அமெரிக்கா இதுவரை 12க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தனது குடிமக்களை அவசரமாக வெளியேற்றியுள்ளது. அமெரிக்கா சனிக்கிழமையன்று ஒமானில் உள்ள அத்தியாவசியமற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கு போர் பதற்றம் தற்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. குறிப்பாக அதிபர் டிரம்பின் அண்மைக்கால அதிரடி முடிவுகள் மற்றும் விமர்சனங்கள் ஐரோப்பிய நாடுகளை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளன. இது ஈரானுக்கு வசமாகவே அமைந்துள்ளது. நேற்று முன்தினம் அளித்த பேட்டியொன்றில் டிரம்ப் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான போர் காரணமாக முடக்கப்பட்டுள்ள கார்கோ ஜலசந்தியை மீண்டும் திறக்க நேட்டோ நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கு நேட்டோ நாடுகள் தயக்கம் காட்டுவதால் ஆத்திரமடைந்த டிரம்ப், இந்த விவகாரத்தில் நீங்கள் உதவி செய்யாவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிகவும் மோசமாக அமையும் என்று எச்சரித்துள்ளார். நேட்டோ என்பது ஒரு ஒற்றை வழி பாதை போன்றது. நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு உதவுகின்றோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு தேவைப்படும் போது வருவதில்லை என்று அவர் சாடியுள்ளார். 2026 தொடக்கத்தில் டென்மார்க்கின் ஒரு பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க ட்ரம்ப் முயற்சி செய்தது நேட்டோவுக்குள் பெரும் புயலை கிளப்பியது. டென்மார்க் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அந்த நாட்டின் மீது ட்ரம்ப் வர்த்தக தடைகளை விதித்துள்ளார். ஒரு நேட்டோ உறுப்பினர் மீது மற்றொரு உறுப்பினர் பொருளாதார தாக்குதல் நடத்துவது நேட்டோவின் அடிப்படை விதிகளுக்கு எதிரானது என ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. ட்ரம்பின் இத்தகைய போக்கால் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவை சாராமல் ஐரோப்பிய தற்காப்படை என்ற புதிய கட்டமைப்பை உருவாக்க தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. இது நேட்டோ அமைப்பின் சிதைவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பாவால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என்று யாராவது நினைத்தால் அவர்கள் கனவு காண்கின்றார்கள் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடே எச்சரித்துள்ள போதிலும் நாடுகளுக்கிடையிலான விரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.